ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்வன் திட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தாம்பரையில இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சோ இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நமக்காகவே உருவாக்கிக்கூடிய அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ் இருக்கட்டும், இல்ல டிஎன்இ இருக்கட்டும், இல்ல டிஎன்எஸ்டிசி இருக்கட்டும், இல்ல வந்து பேங்கிங் கோச்சிங்கா இருக்கட்டும், இல்ல ரயில்வே துறை கோச்சிங், இதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ஒரு கம்பெனில போய் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வேலை தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9 டிஃபரெண்ட் செக்டார் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. இந்த 9 டிஃபரெண்ட் செக்டார் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த மல்டிபிள் கம்பெனிஸ்ல எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன செட்டப்னா நான் ஐடி கம்பெனி, ஐடி கம்பெனி, அதாவது பிபிஓ, நான் பிபிஓ, சோ இந்த மாதிரி இருக்கும். சோ இதே மாதிரி வந்து மேனுபேக்சரிங் கம்பெனி இருக்கும், லாஜிஸ்டிக் கம்பெனியா இருக்கட்டும், ஆட்டோமொபைல் கம்பெனியா இருக்கும், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் செக்டார் இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்மிங் சூன் வந்து 30 டிஃபரெண்ட் செக்டாரும் வந்து இணைய போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பண்ணிருக்காங்க. இதோட முழு அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம டிஎன்பிக்கு தேவையான அசசரி, மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணும். இப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஎன்பிசிக்கு சமச்சீர் கல்வியின் அடிப்படையில பாட வரிக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா வந்து கொடுக்குறோம். இதே மாதிரி பேங்கிங் கோச்சிங் தனி மெட்டீரியல் வந்து கொடுக்குறோம். இதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு 32,438 காலி பணியிடங்களுக்கு தேவையான மெட்டீரியலும் வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம், இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், இதே மாதிரி இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் நாங்களே ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பா இருக்கட்டும், அதே மாதிரி வேலைவாய்ப்பா இருக்கட்டும், எல்லாமே இதுல அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க, எவ்வளவு கோர்சஸ் இருக்குது, எவ்வளவு பார்ட்னர்ஸ் வந்து இதுல ஒருங்கிணைஞ்சிருக்காங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இப்ப நீங்க ஏதோ ஒரு கோர்சஸ் நீங்க படிக்கணும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து ஃப்ரீயா படிக்கணும், வெளியில காசு கொடுத்து படிக்க முடியல அப்படின்னா சோ அது ஜஸ்ட் வந்து இங்க ஃப்ரீ கோர்சஸ் கிளிக் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். இதே மாதிரி ஸ்கூல்ஸ் ரிலேட்டட் நீங்க பார்க்க நினைச்சா படிக்கலாம், இல்ல ஹேக்கிங் ரிலேட்டட் நீங்க படிக்க நினைச்சா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பைத்தோமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். பெய்டு கோர்சஸ் டீடைல்ஸும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்பெனிஸ்ல இதுல வந்து இன்வால்வ்டு ஆயிருக்காங்க, அதுல எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, இன்டர்ன்ஷிப் எப்படி எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் இங்க இருக்குது பாருங்க, இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஜஸ்ட் இது ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் செக்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் ஆஃபர்டு வந்து ரிஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் ரிலேட்டட்ல நீங்க வேலைக்கு போகணுமா, இல்ல ஐடி டிபார்ட்மெண்ட்ல, இல்ல நான் ஐடி ரிலேட்டட்ல போகணுமா, இல்ல மேனுபேக்சரிங் கம்பெனி ரிலேட்டட்ல போகணுமா, இல்ல லாஜிஸ்டிக் கம்பெனி ரிலேட்டட்ல வந்து போகணுமா, இல்ல ஏரோஸ்பேஸ் அண்ட் அவிடேஷனுக்கு ரிலேட்டட்ல போகணுமா, இல்ல பேங்கிங் செக்டர்ல போகணுமா, இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல போகணுமா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ரிலேட்டட்ல போகணுமா, இல்ல லெதர் கம்பெனி ரிலேட்டட்ல போகணுமா. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் செக்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 செக்டார்ஸா வந்து பிரிச்சு இதுல வந்து காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் சொல்ல என்னென்ன செக்டர்ல வந்து ஆட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா பர்னிச்சர் ஆகட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், டூரிஸ்டா இருக்கட்டும், ஃபுட் ரிலேட்டட் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி ஹோம் பர்னிச்சர், பியூட்டி வெல்னஸ், கேபிட்டல் குட்ஸ், டொமஸ்டிக் ஒர்க்கர், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி. சோ இந்த மாதிரி ரிலேட்டட் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்வால்வ் ஆக போகுது கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு கம்பெனி வந்து இப்ப நான் கிளிக் பண்ணணும்னு நினைச்சேன், இப்ப நான் ஆட்டோமேட்டிவ் கிளிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும். இந்த ஆட்டோமேட்டிவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல என்னென்ன கம்பெனிஸ்ல உள்ள இன்வால்வ் பண்ணிக்கணும், வீல்ஸ் இந்தியா லிமிடெடா இருக்கட்டும், 5K கேர்ல இருக்கட்டும், மொபைல்ஸ் இந்தியா லிமிடெட் இருக்கட்டும், ஆஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் பிரைவேட் லிமிடெட், டொவான் ஆட்டோமேட்டிவ்,
டெல்லி டிவிஎஸ் டெக்னாலஜி லிமிடெட், அசோக் லேலண்ட், யூனிட் 2, யூனிட் 1 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. எலிசன் டிரான்ஸ்மிஷன், ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப வீல்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஓப்பனிங் பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து 6 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே 5K காருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பொசிஷன் வந்து 10 கொடுத்துருக்காங்க. இப்ப நான் இதை அப்ளை பண்ணணும், இதை செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும். இப்ப நான் கிளிக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு கிடையாது, வீல்ஸ் இந்தியா லிமிடெட்ல இந்த 6 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அப்படின்னு சொல்லி மேல வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த 6 இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள கிளிக் பண்ணாலே போதும். டிப்ளமோ ட்ரைனிங் வந்து 300 வேகன்சிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. இதே எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு வந்து 5 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பேசிக் நாலேஜ் இருந்தால பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ், ஃபவுண்டரி ஆபரேஷன் ஆகட்டும், பெயிண்டிங் ஆபரேஷன், சிஎன்சி ப்ரோக்ராமிங். சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சீட்ல இங்க எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளை இருக்கும். ஜஸ்ட் இது வந்து நீங்க அப்ளை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இங்க போர்ட்டலுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து போயிடும். சோ இதுக்குள்ள வந்து போயிருச்சு அப்படின்னா இதுல யாரா மாச சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 15,420 ரூபாய் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், இசி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்லிப் கார்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டாய் லொகேஷன்ல இருக்குது. ஃப்ரெஷர் மட்டும் இருந்தாலே போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அப்ளை நவுன்னு நீங்க கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிட்டு போகலாம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஐடி ரிலேட்டட்ல வேணும் அப்படின்னா நீங்க ஐடி ரிலேட்டட்ல கம்பெனி இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் அது நீங்க கிளிக் பண்ணாலே போதும். இப்ப ஐடி ரிலேட்டட்ல ஒரு கம்பெனி கிளிக் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 10 ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வந்து 10 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இது சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ல 4 கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் இருக்குது, சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த மாதிரி ரிலேட்டட்ல வந்து கொடுத்துட்டு இங்க அடிஷனல் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல எது மேண்டேட்டரி இருக்குதோ அதை வந்து பாத்துக்கலாம். இந்த அப்ளை நீங்க ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த அப்ளை வந்து கொடுக்கணும். சோ இதுக்கு முன்னாடி இது ஏன் இந்த ஆப்ஷன் வருது அப்படின்னா நீங்க இங்க ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கணும். சோ கேண்டிடேட் லாகின்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப நான் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கோம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். இது அசஸர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அசஸர் போஸ்டிங்ல உங்களோட நேம் ஆஃப் தி அப்ளிகன்ட்ல உங்க நேம் வந்து கொடுத்துருங்க. ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா மேலா ஃபீமேலா அதர் கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய போன் நம்பர், இமெயில் ஐடி, டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ், ஸ்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பின்கோடு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிஓடிஏவா நீங்க எந்த உங்க டிஸ்ட்ரிக்ட் அது ரிலேட்டட் வந்து கொடுத்துருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் நம்பரா இருக்கட்டும், அதே மாதிரி அதனுடைய டேட் வந்து கொடுத்திருக்காங்க, அதையும் நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது வந்து சர்டிபிகேட் பண்ணிருக்கீங்களா, ட்ரெயினரா இருந்திருக்கீங்களா, சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன செக்டாரோ அது அந்த செக்டார் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஜாப் ரோல் கேட்டகரி டீடைல்ஸ் வந்து கொடுத்து இந்த ஆட் வந்து மென்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க டோட்டல் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேல கொடுத்தீங்கன்னா இங்க இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து கீழே டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா டிகிரீஸ் ஆகும். உங்களோட போட்டோ வந்து நீங்க அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேம் ஆஃப் தி ட்ரைனிங் அண்ட் ப்ரோக்ராம் டியூரேஷன் ஏதாவது அட்டெண்ட் பண்ணீங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஒர்க்கிங் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சோ கரண்டா நீங்க ஒரு டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து இங்க வந்து கொடுக்க மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இது வந்து ரெஜிஸ்டர் வந்து நீங்க கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா கிளிக் ஆயிடும். சோ இப்ப எதுக்காக இந்த எரர் அடிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இதுல மேண்டேட்டரி டீடைல்ஸ், அதாவது ரெட் கலர்ல இங்க எல்லாம் அடிக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி டீடைல்ஸ். எல்லாமே மேண்டேட்டரி டீடைல்ஸ் நீங்க கொடுத்தா மட்டும்தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்காகவே உருவாக்கி கவர்மெண்ட் இருந்து அபிஷியல் வெப்சைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் செக்டர் பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இருக்குது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஃபேர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாலும் சரி, அதுவும் வந்து இதுலதான் வந்து கொடுப்பாங்க. சோ அதுல இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.